இவன் பழையாக்கள் மாதிரி இல்ல லாக்டவுன் எல்லாம் பண்ண மாட்டான் சா விட்டு பார்த்து கொண்டு இருப்பாங்க என்னடா விடியர் விழுத்தான் கதை என்னன்னு சொல்லு முதல்ல ஐயோ என்ன விஷயத்தை சொல்லு கொரோனா பழையபடி வந்துட்டுது அப்படின்னா லோயர் எழுதி தரணும் அப்படின்னு சொன்னா என்ன இப்போ நான் ஒரு இவ்வளோ காசு தரேன் இவ்வளோ உதாரணம் சொல்லி சொன்னா அது எழுதி லோயர் எழுதி தர கள்ளச்சாரம் விற்க போறோம் காலைல பெட்ரோல் விற்க போறோம் சர துணியில மாஸ்க் தேய்க்க போறோம் சானிடைசருக்கு இது ஊத்த போறோம் இல்ல அது என்ன சொல்ல சிக்கல் என்ன எனக்கு டிக்டாக் பிரைவேட் பண்ணி வச்சுக்க அந்த வீடியோ என்ன டைம் கிடக்கு போன முறை நீ மாஸ்க் வித்ததுல இருந்து சாரம் அதை நான் சொன்னேன் அது இப்போ இந்த ஏஐல செய்யலாம் அதில் செய்யலாம் இதில் செய்யலாம் நான் சொல்லுவேன் ஏஐல செய்து விட்டாங்க அது சிம்பிள் நான் இப்போ பொம்பளையோட இருந்தாலே சொல்லுவேன் ஏஐயோட செய்து சத்தியம் பண்ணுவேன் இருக்கணும் வரணும் பொம்பளையோட வலிக்குது நீ வீட்டு பக்கம் பெறாத அம்மா நான் சேர்க்கை சொல்லி பக்கம் போங்க யாழ்ப்பாணத்தார் கலைச்சு விட்டதாவே இருக்கட்டும் நீ நாளை போலீஸ் வாசல்ல நிக்கும் அது யாரு நான் வந்து நீ போ டிஐடியே தான் கொண்டு வந்து ரொம்ப டிஐடியோ ஏடியோ எல்லாரையும் கூட்டிவிடும் அஞ்சு எனக்கு பயம் இல்லை பொறுத்தலோட பிடிச்சாங்களோ போன மாதிரி டேங்குக்குள்ள கொஞ்சம் கக்கூஸ் பீட்டுக்கு கொஞ்சம் மாத்துவேன் ஓகே அதோட அது போறோம் இப்ப இது அத்தியாவசிய சாமான் சனத்துக்கு அதுவும் பிக்கணும் அங்க அங்க ரன் எங்கட சனத்துக்கு அங்க ரன் என்ன இருந்தாலும் அங்க வெள்ள வைதமா கொடுத்தாங்க என்ன சாமான் மாஸ்க் இது சர துணியில தேப்பம் செக் இப்படி துணியில மச்சான் செக் துணியில தேப்பம் டிசைன் அதாச்சு பொட்டையில சார் ஆம்பளையில சர துணியில பொட்டைகளுக்கு சாரி துணியில கேட்டா நீங்க ஒரு சாரிக்கு ஏத்த மாதிரி போடுங்க சட்டைக்கு ஏத்த மாதிரி போடுங்க கடைசி நேரம் போட வலிக்கிட்டாங்க அஞ்சாறு யூடியூபர்ஸை பிடிச்சா கடைசியா அந்த கல்யாணத்தை கட்டு வெளிநாட்டுக்கு வான்னு சொன்னீங்க சரியோ அப்புறம் அங்கே அதை சொன்னீங்க அவ்வளோ டிவோர்ஸ் தர மாட்டாட வேண்டும் இந்த கதையெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை உதப்படுங்கோ எனக்கு இப்போ 20 லட்சம் காசு வேணும் கண்கள் கொண்டேன் கண் விழித்தேன் அவள் காணவில்லை கண் விழித்தேன் அவள் காணவில்லை விழித்தேன் அவள் காணவில்லை என்னோடு வெளியில விட பிரச்சனை நீ ஜிப்ராண்ட இந்த பாட்டுக்கு அவராவிய பாட்டு கேட்டு கொண்டிருக்கிற பக்கத்துல லூசா என்னைக்கிற இப்ப கேக்குற அமராவியம் பாட்டு வைப் பண்ணி கொண்டிருக்கேன் பாட்டடா இதுக்குள்ள அளவு போய் இதுக்குள்ள அளவு வந்து 300,000 கிட்ட கேட்டு இன்னும் கேடுவார் ஒரு பாட்டு வந்த உடனே நாங்க கேட்டுட்டோம் விளங்குது மாஸ்க போடுங்க என்னதுக்கு இது எங்க கொரோனா இல்லாம போய் 4-5 வருஷம் ஆகுது கொண்டு மாஸ்க இங்க வர தம்பி எனக்கு வருத்தம் போட்டு வந்து தெரியும் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிற என்ன கொரோனா போட்டுதோ வெர்ஷன் 2 வந்துடுது என்ன வெர்ஷன் 2 அதுக்கு அப்பவே வந்துடுது வெர்ஷன் 2 வந்து அது உடனே வந்தா வெர்ஷன் 2 இல்லடா உங்க நியூஸ்ல பாக்குறீல நீ இந்தியாவுல பாக்க இல்லையே இந்தியாவுல மழை வெள்ளங்கள் சொல்லி சொன்னவங்க அந்த கமலஹாசன் மன்னிப்பு கேக்குற பிரச்சனையா இருக்கும் பாட்டு தான் போய் கொண்டிருக்க பட்சத்துல வேற என்ன ஐயோ அடே முத்தி போடுதா கொரோனா எனக்கு கை மூடையில கால மூடல இப்ப நாங்க செய்தா அது நிப்பாட்டு அடிக்க என்ன பண்ணுது என்னதுக்கு வந்து சானிடைசர் இல்ல என்ன பக்க அமெரிக்கா நினைக்கிறேன் திரும்ப சானிடைசர் மாஸ்க் அடி வந்திருக்கான்டா ஆசா ஒழுங்கா போடுறாப்பா அதொழுங்கா போடு என்ன பயம் வந்துட்டு இல்ல உனக்கு தடிபேனே ஒரு பிரச்சனை இல்ல வந்தவங்க தனிஞ்ச என்ன பிரச்சனை அந்த பய அடே கொரோனா ஆண்டு எல்லாரும் குழம்பி கொண்டிருக்கிறேன் நீங்க என்ன ஒன்றும் தெரியாது இந்த டைம்ல நான் உஷாரானா தான் அடுத்த வேலையை பார்க்கலாம்டா போன முறை எவ்வளவு கஷ்டப்பட்டா இல்ல என்ன கஷ்டப்படி எல்லாத்துக்கும் தான் எடுத்து சாரியா முன்னாடி நக்கினி புற என்ன பண்ணி வந்து 10 வட்டி கண்டாலும் கடனை வேண்டி சரி நான் அடி சொல்றேன் 1.5 மாசத்துல எல்லாம் இவன் பழையாக்கள் மாதிரி இல்ல லாக்டவுன் எல்லாம் பண்ண மாட்டான் சா விட்டு பார்த்து கொண்டு இருப்பாங்க விடியர் விழுத்தான் கதை என்னன்னு சொல்லு முதல்ல என்ன விஷயத்தை சொல்லு கொரோனா பழையபடி வந்துட்டுது கொரோனா பரவல் தொட்டுக்கு உள்ளாகிட்டீங்களோ இல்ல எல்லாருக்கும் பரவுது 60,000 மட்டும் வந்துட்டு மச்சான் சொன்னா நம்ம மாட்டேன் பாதையை போட்டு மொக்க அமெரிக்கா 60,000 2.5 மணி நேரம் ஓட்டமாடா சரி சரி ஒரு 3-4 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டம் 2009 ஆண்டு பாதை போட்டு 6ஆம் ஆண்டு ஒரேடியா பூட்டி விட சொல்லு பாதையை காங்களா பறந்து வந்து அது என்னத்துக்கு எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு கொரோனா வரணும் வந்து சீரியஸா கதை பிசினஸ் செய்வோம் வியாபாரத்தை செய்வோம் ஓகே வியாபாரத்துக்கு என்னோட காசு இல்லை ஒரு ஆள் இருக்கு அன்னையோட அண்டை சண்டை எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டினா நீயா தொழில் தொடங்குறா சொல்லணும் சொல்ல போறோம் கொரோனா தொடங்க போது நான் வியாபாரம் செய்வோம் என்ன முதல் சேராம் பிளாக்ல எடுப்போம் சரி கொஞ்சம் எடுத்து லிஸ்ட் எழுதுவா இப்ப விலை நிர்ணயம் 5000 மடக்கு இந்த முறை இப்படி மடா ஒரு அண்ணன் கிடைக்கும் அண்ணி கிடைக்கும் போல யார் ஆன்லைன்ல நினைக்கிறோமா விட்டு போட ஆன்லைன் இல்லாத ஆள் கிடைக்கும் நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா இப்படி துணியில வண்டி தைக்கலாடா சீத்த துணியில வண்டி தைக்கலாதோ அதான் சீத்த துணி அப்புறம் நல்ல ஜனத்தை கொடுக்குறது எல்லாத்தையும் நீ ஆர்டர் பாரு எவ்வளோ முடியும் கோஸ்ட் எவ்வளோ அது தைக்கலுக்கு எவ்வளோ அந்த கண்டிப்பாக காசு கேட்கணும் பார்க்கல இது சரத்த துணி செக் இல்லை நாங்கள் இந்த முறை வித்தியாசம் காசு எவ்வளோ கேட்க நான் எவ்வளோ கேட்கலாம் ஒரு அண்ணி லைன் அண்ணே ஹலோ அண்ணே 10 லட்சம் அண்ணே இல்லையோ
ஓ என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னா இப்ப அன்றைக்கு என்னோட சண்டை பிடிச்ச ஒரு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஓ அன்றைக்கு என்ன சொன்ன ஒரு ஞாபகம் இருக்கு தானே? நீ தொழில் தொடங்கடா சொல்லுதான் காசான்னு சொன்னோம்ல, என்ன வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கல. கடைசியா இந்த கல்யாணத்தை கட்டு வெளிநாட்டுக்கு வான்னு சொன்னீங்க சரியோ? அப்புறம் அங்கே அதை சொன்னீங்க அவ்வளோ டிவோர்ஸ் தர மாட்டான வேண்டும். இந்த கதையெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை, உதப்படுங்கோ. எனக்கு இப்போ 20 லட்சம் காசு வேணும். என்ன ஓ 20 லட்சம் வேணும் மேனு கேட்டா இங்க கொரோனா இப்ப இங்க நான் எல்லாம் தொழில் தொடங்க போறேன். தொழில் சொந்த காலில் நிக்க போறேன். நான் என்ன சொந்த காலில் நிக்க என்ன? ஐயோ உங்களுக்கு எல்லாம் சொல்லி பண்ணிக்கலாம். நீங்க என்ன பிரதேசக்காரமாக கேக்குறீங்க கதையை? பேர் சஜஸ்ட் பண்ணது பேர் என்னது தொழிலுக்கு ஒரு பிராண்ட் பேர் அப்ப இங்க அவன் பிஏ பாதிக்கிறார். என்னன்னு சொல்லிச்சேன்னா இங்க கொரோனா வந்துடுது. இப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா போன முறை நீ எல்லாரும் சேராங்களது எல்லாம் வித்து பெட்ரோல் வித்து வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகே நானும் கொஞ்சம் காசுல வித்துறான், அதை நான் ஒத்துக்கொள்றேன். கடைசியா கொஞ்சம் அடிபட்டு போச்சு, அது வேற கதை. என்ன சம்பவம் இருந்துச்சுன்னா அண்ணன்ட்ட சொல்லுங்க இப்படிதான் பிரச்சனை, நீங்க அவனுக்கு காசை கொடுன்னு நீங்கள் ஒரு காசு சொன்னீங்கன்னா அண்ணன் தருவான். ஏட்டா பொம்பளை எல்லான்னு அந்த தெய்வங்கள். ஓ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா சரியா நீ எனக்கு கண்ணத்துறம் உங்களோட கண்ணத்துறம் வந்து எனக்கு ஒரு தொழில் முயற்சி தொடங்கி விடுங்க நீ கூட ஐயால. ஓ நீங்க சொல்லி போய் பெட்ரோல் எழுதல் வேண்டி வச்சாண்டி என்ன வெளியே போன உடனே தான் பெட்ரோல் இல்லாம நான் நடந்துருச்சு. நான் கொஞ்ச நாள் பிறகு பெட்ரோல் நானே வைக்க வலிக்கிட்டேன், அது வேற கதை. என்னன்னு சொல்லிச்சுன்னா பெட்ரோல் வண்டி வைக்க போறோம், ஒரு 3000 லிட்டர் அடிக்கலாம். நீ ஒரு அண்ணோட காய்ச்சி போட்டு அடிங்க, நீ போறோம் நம்மளோட காய்ச்சி போடார். ஓகே நீ சொல்லு. ஒரு பெட்ரோலுக்கு இந்த மண்ணெண்ணெய் கலப்போம். பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் விற்கிற விலைக்கு பெட்ரோல் இருக்காம விசாரணை காய்ச்சி தனியாக பெட்ரோல் வித்தாலையில வந்தான். அளவால விற்கிறோம் விளங்குது. போத்தில் 1.5 லிட்டர் போத்து இருக்குல்ல, 1.5 லிட்டர் பெட்ரோலுக்கு தண்ணியை விட்டுட்டு மேலே சுடுதண்ணியை ஊற்றி விட்டா, பிளாஸ்டிக் போத்தில் அவிப்போம், சுடுதண்ணி ஊற்றி விட்டா அவிச்சு விட்டா போத்தில் சின்னனா போயிடும். ஆனா அங்க லிட்டர் 1.5 லிட்டர் தான் இருக்கு. சரி ஓகே அது ஓகே சரியா? பெட்ரோலுக்கு அந்த வழி இது வெளியாக்களோட டீல் பண்ணா இல்ல சாரா என்ன சொல்ல நான் செய்ய போறேன். நான் உடைச்ச சாரா தான் தருவேன். ஊற்றி கொடுக்க போய் நீ தேயிலை சாயம் கட்சி பம்மி சொல்லி விட அது முடிஞ்சு. அதுக்கே கடைசி நேரத்தில் இல்லாம கிடப்பாங்க. அதுல டை வண்டி இல்லாதீங்க சேராத்தின டை கண்டா கட்சி கலந்து வச்சதானே கலரை கோழி சேத்த கலந்து என்ன தொழில் ஒரு ஜோன்று வேணும், ஒரு கண்ணியம் ஒன்று வேணும். சரி ஓகே நாங்கள் வந்து இப்போ 5000 ரூபாய் 10,000 சொல்லி 10,000 ரூபாய் சிக்கல் சொல்லாம். உனக்கு எனக்கு தான் தெரியும் என்ன போத்திரல் பெட்ரோல் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு துவைக்க வச்சுக்கணும்னு சொல்லலாம். போத்திரோட பிடிச்சாங்களோ மாதிரி டேங்குக்குள்ள கொஞ்சம் கக்கூஸ் பீட்டுக்கு கொஞ்சம் மாத்துவேன். இப்ப இது அத்தியாவசிய சாமான் சேனத்துக்கு அதுவும் பிக்கணும். அங்க அங்க ரன் கிடைச்சதுக்கு அங்க ரன் என்ன இருந்தாலும் அங்க வெள்ள வைதமா கொடுத்தாங்க சாமான் மாஸ்க் இது சர துணியில தேப்பம் செக் இப்படி துணியில மாதிரி செக் துணியில தேப்பம். டிசைன் அதாச்சும் பொட்டையில சார் ஆம்பளையில சர துணியில பொட்டைகளுக்கு சாரி துணியில கேட்டா நீங்க உங்க சாரிக்கு ஏத்த மாதிரி போடுங்க, சட்டைக்கு ஏத்த மாதிரி போடுங்க. கடைசி நேரம் போட வலிக்கிட்டாங்க. யூடியூபர்ஸை பிடிச்சா வீடியோ எடுப்பாங்க. அண்ணன் ஃபேக்டரியில இதெல்லாம் இருக்குது நீங்க வேண்டலாம்னு சொல்லுவாங்க. சரியோ சாமான் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம். அதுக்கு முன்னு கூட ஒரு 10 பேர் கொரோனா வந்த ஆக்கள் மாதிரி நடிக்க வைக்க வேற ஆக்கள் நீ நடிக்க தேவையில்லை, சாரத்தை காட்டி விட்டா சரி. இந்த சேட்டார் வெள்ளாடுக்காரர் இருந்தது நண்பன் தான் அதை விடு, அது முக்கியம் இல்லை. விளாசம் வெள்ளாடுக்கார வழி வெடிக்கிறான் கையில் பிடிக்கலாம். அதை விட இப்போ என்ன நாங்களும் விளையாட போகல அவனு இந்த கொரோனா தாண்டு போகும்போது கொழுப்பு எனக்கு கொழுப்பு நான் ஐடியா என்ன ஐடியா தான்டா காசு நான் ஐடியா தேவையில்லை. ஐடியா வேண்டி போடி நீ ஐடியா தம்பி 20 10 10 தம்பி ஐடியா தேவையில்லை. ஐடியா தேவையில்லை பிசினஸ் கதை பண்ண போறா போற அடுத்த அப்புறம் வேற என்ன செய்யணும் சொல்லு. இது இதை விட வித்தியாசம் என்ன செய்யணும் வெளியில போற வேற வேற வித்தியாசம் ஒன்று செய்வோம். ஒன்று செய் நான் சேராத்த நீ உண்டு வாசல் எடுத்து கண்ணா சொல்ற கலன் நான் பெட்ரோலை விற்கிறேன். சரியோ சேராத்துல வாரதுல 10% பிரதமர் வைப்பவன் 8% உனக்கு வேணும். அப்படின்னா பிள்ளைக்கும் போது ஒரு வாரம் தம்பி 5.5% உனக்கு 4.5% எனக்கு எனக்கு எல்லாம் வேலை நீ எனக்கு அப்பப்போ குடிக்க தெரிஞ்சா சரி ஓகே அது வேணும். அது சரியா முண்டை போறப்போ சரியோ இல்லை உண்ட வாசல் எடுக்கிற நீயே வச்சு விற்கிற அதெல்லாம் நீ கொண்டு வந்து வைக்கிறது இடம் சொல்லி தரேன். சரியா முண்டை போறது சரியோ சரியாதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் பெட்ரோலும் இந்த துணி மாஸ்க்கும் 1.5 மாசத்துக்குடா 1.5 மாசத்துக்கு எனக்கு தெரியும் சிக்கல் உங்கள் மற்ற பெரிய மாட்டேன் கொஞ்சம் காசு ஒன்றா ப்ரோ. ஓ இல்லை இல்லை பாவிச்ச சரம் ஓகே எங்களுக்கு புதுச்சரம் தேவையில்லை. பாவிச்ச சரம் போதும். ஓட்டு கிடக்கா சின்ன சின்ன வட்ட ஓட்டுனா சிக்கல் காற்று போகிறதுக்குன்னு சொல்லலாம். சரி சார் கொண்டாங்க நீங்கள் ஓட்டினா கரைச்செல்லாம் பரவாயில்ல நாங்கள் எடுக்கிறோம் மாற்றி எடுக்கிறோம். சிக்கல் கட் பண்ணுங்க
வச்சு செய்வோம். அட இங்க என்ன சொல்லாவும் என்னடா என்ன முழங்க 2 நாள் பாக்குற உண்மை பாடியில் வெட்டியா தான் சொல்றேன். நீ உண்மையா சாரால் வேற நீப்பார் என்னடா எனக்கு சிக்கலடா என்னடா கல்யாணம் பேசணும் வீட்டுல இப்போ சொல்லுவாங்க சாரா மித்தவன் அதை வித்தவன் அது உன்னை பார்க்க தெரியாது நீ குடியாரன் என்ன விளங்கல குடியாரன் பேருடா குடியாரன் பேரு விசாரமே கிடைக்காடா குடியாரன் பேரை இந்த சிக்கல் சொல்லாவும் கல்யாணம் பேசிக்கலாம் ஊருக்குள்ள கிடைச்சா போன உனக்கு ஜரகாசா கூட வந்தது என்ன நீ வில்லனா பெர்சன்டேஜ் தான்ப்பா எனக்கு கவி மணி ஓகே மணி மணி விசர்க்க இங்க பாரு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா என்ன டைப்ப காய் இல்ல நானே 6 பிசினஸ் நான் வட்டி தரட்டும் என்ன வட்டி தரட்டும் அப்படின்னா ஆக்கள் இருக்க அரேஞ்ச் பண்ணி தர மாட்டீங்க அவ்வளவுதான். நீ தான் தெரியும் 20 லட்சத்தை எடுத்து போட்டா அதுல 10 லட்சம் எனக்கு வட்டி தர இங்க பாரு லூஸ் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்காங்க. நான் உனக்கு ஐடியா தான் பண்றேன். ஐடியா தான் ஒரு மனசு தேவை. நீ சும்மா உனக்கு காசு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு எனக்கு ஐடியா வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் அதை சொல்றேன். அதன்படி குழந்தை பிள்ளைகளுக்கே தெரியும் என்ன இப்போ கருணா வந்ததே தெரியாது குழந்தை பிள்ளைக்கே தெரியும் கருணா வந்ததே தெரியாது கண்ணாளாண்டு அவன் ஜிப்ராண்ட மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறா நீ மறந்து கேட்டு வரணும் காதல் பாரு லூஸ் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கா. சரி படத்திலே இல்லையா அந்த பாட்டு ஐயோ சாவடிக்காதடாப்பா ஐயோ எனக்கு தலை அதான் நான் என்ன சொல்றேன்டா நான் என்ன சொல்றேன் என்ன வேண்டா சொல்றேன் மொக்க மாதிரி காய்ச்சி அதான் நீ அந்த பக்கத்தை பாருங்க என்னடா காசு என்னடா கேக்குற நீ நானே காசு அவங்கள்ட்ட கேட்டு நீ என்னடா காசு கேக்குற அவங்கள்ட்ட காசு அனுப்புவாங்களோ சரிதான் அவங்க காசு அனுப்ப என்ன தரமாட்டாவ அப்படின்னா லோயர் எழுதி தரணும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் ஒரு இவ்வளோ காசு தரேன் இவ்வளோ உதாரணம் சொல்லி சொன்னா அது எழுதி லோயர் எழுதி தரேன் கள்ளச்சாரம் விற்க போறோம் கல்ல பெட்ரோல் விற்க போறோம் சர துணியில மாஸ் தேய்க்க போறோம் சானிடைசருக்கு இது ஊத்த போறோம் இல்ல அது என்ன சொல்ல சிக்கல் என்ன எனக்கு இதை நான் இதை தாண்ட சொல்ல வரணும் விளங்குது இல்லையாடாப்பா எனக்குடா கல்யாணம் பேசிடா இன்றைக்கு டென்மார்க்ல இருந்து ஆக்கள் வந்து அதுக்கு முதல் கொரோனா இல்லாம உயிரோட இருக்கணும்டா நீ இந்த கொரோனாவை தாங்கணும் நீ இப்பவே படிக்கறி வேற அதுக்கு தான் நீ பிளான் போடுறேன் உனக்கு நான் காசு தந்தா நீ என் காசை மடிச்சுக்கோ நைஸா போயிடல நான் கொரோனாவில போயிடுவேன் அதான் உன் பிளான் விளங்கிட்டு நான் கொஞ்சம் பிளான் விளங்கிட்டு ஒரே கப்பல குடிக்கிற மாட்டேன் எனக்கு வேற எனக்கு சரிவரா போடாது நீ வட்டி விடுறா நான் விளக்கு யார் வட்டி விட்டது நீ வெட்டுற நீ இந்த அம்மா விளையாட்ட காட்டாங்களே இப்போ தேவை செய்யல இப்போ எனக்கு இந்த விளையாட்டு நீ காட்டுறாங்களா பிடிக்காது எனக்கு சரி தேவை செய்யல இப்போ நீ வந்து எனக்கு தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை எப்படி எப்படி அது நான் பாக்குறேன் எப்படி பண்றேன் நான் பண்றேனோ பண்ண இல்லையோ வியாபாரம் செய்யறோம் செய்ய இல்லையோ ஞாபகம் இல்ல சில டிக்டாக் பிரைவேட் பண்ணி வச்சுக்க ஞாபகம் இருக்கும் டிக்டாக் பிரைவேட் பண்ணி வச்சுக்க அந்த வீடியோ என்ன டைம் கிடக்கு போன முறை நீ மாஸ்க் வித்ததுல இருந்து சேரம் அதை நான் சொல்றேன் அது இப்ப இந்த ஏஐல செய்யலாம் அதுல செய்யலாம் இதுல செய்யலாம் நான் சொல்றேன் ஏஐல செய்து விடாங்க அது சிம்பிள் நான் இப்ப பொம்பளையோட இருந்தாலும் சொல்லுவேன் ஏஐயோட செய்து சத்தியம் பண்ணுவேன் இருக்கும் வேற ஒண்ணு பொம்பளையோட வலிக்குது நீ வீட்டு பக்கம் வராத அம்மா நான் சேர்க்கை இல்லை சொல்லி பக்கம் போங்க யாழ்ப்பாணத்தார் கலைச்சு விட்டதாவே இருக்கட்டும் நீ நாளை போலீஸ் வாசல்ல நிக்கும் அது ஆறுனா வந்து நீ போ டிஐடியை தான் கொண்டு வந்து ரொம்ப டிஐடியோ ஏடியோ எல்லாரையும் கூட்டிவிடும் 5 எனக்கு பயம் இல்லை நடக்கிற பாட்டு காலை கனவினில் கண் விழித்தேன் காணவில்லை அவனை காண நான் கலைச்சு போட்டு கேட்டே சாத்து விடாத நாயில உள்ளு கண்டாண்ட நாயெல்லாம் போட்டு அந்த நாயத்தான் சொல்றேன் கலைச்சு விடு சாமியாரோ சாமி வீலோடு தரம் இல்லை இல்லை அம்மானுகள் கல்லை அரைச்சு விடு வெளியில விடு இஞ்சதை வெளியோடு தரும்